ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? சளி பிடிச்சிருக்கா? கவலைப்படாதீங்க, உடனே இந்த நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ரிலீஃபாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த நண்டு குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நண்டு 1 கிலோ நண்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மசாலாவும் நல்லா ஆற வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நல்லா இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மசாலாவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடுனதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 20 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கிலோ நண்டையும் போட்டுக்கலாம். நண்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு நண்டு குழம்பு பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக கம கமன்னு இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற காரம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக இருந்ததுன்னா காரம் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நண்டு நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், நல்ல கம்மன்ட்டு நல்ல சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போவே நல்லா கம்மன் இருக்குங்க. அந்த நண்டு குழம்பு கொதிக்கும் போதே நம்ம 10 வீட்டுக்கு வாசனை வருங்க. அந்த அளவுக்கு இந்த நண்டு குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல கம்மன்ட்டு நண்டு குழம்பு ரெடி. இப்போ நல்ல சுடு சுடு சாதத்தில் அப்படியே இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே போல் நண்டு குழம்பு செய்வீங்க. நண்டே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நண்டு குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.